இனியா, கோவத்துல வார்த்தையை விடாத. அவ பேசுறதுல என்னமா தப்பு இருக்கு? இனியா நல்லா ஆட முடியாம போனதுக்கு இவங்க தானே காரணம். சரியா, நீ என்ன இனியா மாதிரி பேசிட்டு இருக்க? அவ எவ்வளவு ட்ரீம்ஸோட இருந்தா தெரியுமா? அவ கனவெல்லாம் இவங்க தானே சதச்சிட்டாங்க. வின் பண்றது தோக்குறது கூட செகண்டரி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல? அன்னைக்கு எல்லாரும் ரோட்ல நின்னு சண்டை போட்டு பாப்புலர் ஆனீங்க. இன்னைக்கு காம்படிஷன்ல ஒண்ணா வந்து பாப்புலர் ஆக போறீங்களான்னு கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு அம்மா தான், உனக்கு மட்டும் 2 அம்மாவான்னு கேட்டாங்க. ஏய், யாருக்குடி அம்மா? உங்க அப்பா இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ உனக்கு அம்மா ஆயிடுவாளா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, வார்த்தையை கொட்டாதீங்க ப்ளீஸ். அம்மா, ஏன் தப்புதான்டா. ஐம் சோ சாரிடா, தெரியாம நடந்து போச்சுடா. அழாதே இனியா, ப்ளீஸ். இனியா நீ ப்ளீஸ். என்ன குழந்தையா? மத்த விஷயத்துல எல்லாம் இல்லாத நியாயமெல்லாம் பேசுவ? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? கூப்பிட்டதையும் இழிச்சுக்கிட்டு வந்து மேடையில வந்து நிப்பியா? உனக்கு என்ன உரிமை இருக்கு அதுக்கெல்லாம்? இனி அவ பெத்தவ இருக்கும்போது உனக்கு எங்க இருந்து வந்தது அவ்வளவு தைரியம்? என்னைக்குமே நீங்க ஃபேமிலியா நிக்கும் போது கூட வந்து நிக்கணும்னு ஆசை எல்லாம் எனக்கு இல்ல. அப்புறம் ஏன் மேடை ஏறின? சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அம்மா, இந்த காம்படிஷன் இல்லனா என்னடா, இன்னும் நிறைய பெரிய காம்படிஷன்லாம் வரும். அதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணலாம். விடு. அப்போ இப்போ நடந்ததுக்கு என்ன பதில்? அத சொல்லுங்க முதல்ல. இவங்களை ஏன் டாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவங்க எப்ப வந்தாலும் பிரச்சனை தானே ஆகுது. நீங்க இவங்களோட இருந்தாலும் பிரச்சனை, இவங்க இங்க இருந்தாலும் பிரச்சனை. அப்புறம் ஏன் டாடி எல்லா இடத்துக்கும் இவங்களை கூட்டிட்டு வரீங்க? இவங்க நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக வைப்பாங்க, என்ன காம்படிஷன்ல வின் பண்ண விடாம பண்ணுவாங்க, தோ பாட்டிய ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க டாடி. இவங்க ரொம்ப கெட்டவங்க டாடி.